கேரக்டர் வந்துச்சு இந்த இது ஓடிச்சுன்னா நான் திரும்ப திரும்ப ரிமோட்டை வச்சு மாற்றி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரினா என்ன கேரக்டர் உங்களுக்கு? மாயாண்டி குடும்பம். மாயாண்டி குடும்பத்தார். ஏன் உங்கள் ரியல் லைஃப்பில் உங்கள் வீட்டில் அப்படி தான் இருப்பாங்களா? இல்லை 4 பேர் நாங்கள் அண்ணன் தம்பி. யார் சோறு போட மாட்டாங்களா? இல்லை நான் தான் லாஸ்ட்டு. இல்லை உங்கள் அண்ணனுங்களாம் வந்தால் எப்படி நடந்துப்பாங்க? எனக்கு வில்லன் தான். ஒன்று சார் என்னை அந்த சீனில் அடிக்கிறாரு மாயாண்டி குடும்பத்தாரில். அப்போ ஒரே புன்னகை பின்னாடி கேட்டு தான் அடித்தார். இளவரசன் சார் சொல்கிறாரு, என்ன நீங்கள் பண்ணாத அவங்க பண்ணுறாங்கன்னு ஒரு ஹாப்பியாக முகத்தில் அப்படியே பிரகாசமாக இருக்கு. இப்போ வாகை சூடாலாம் போய் 40 நாள் தங்கியிருந்தேன். அந்த 40 நாளுமே வந்து அம்மா என்ன சொல்லணும் அதை கேட்பாங்க. நாத்தனா எல்லாம் பார்த்துப்பாங்க, இருந்தாலும் நம்ம இருக்க மாதிரி இருக்காதுண்ணே. என் பிள்ளைங்களோட அதிகமாகவே இல்லை நான். ஆனால் இன்னைக்கு அதை நினச்சி நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். கல்யாணம் ஆகிட்டு அவங்க பார்த்து போவேன்னா என்ன பண்ண போகிறோம்? அதெல்லாம் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத, என்ன நடிக்க போகிற பாட போகிற அப்படின்னா என்ன பண்ண போகிறோம்? கணவர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பாதுகாப்பு. irregular period என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன் சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. வணக்கம் சார். வணக்கம்ண்ணே. அக்கா அப்போ தான் பேசிகிட்டு இருந்தாங்க, நிறைய விஷயங்கள் உங்களை பற்றியுமே நிறைய சொல்லியிருந்தாங்க. இன்னும் இப்போது சினிமாவில் இத்தனை வருஷம் இருக்காங்க அப்படிங்கும்போது நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறதுக்கு இங்கே நிறைய பேர் விடுறது கிடையாது. அப்படிங்கும்போது இப்போ ஆரம்பத்தில் அந்த ஒரு மேரேஜ் டைமில் இவங்களுக்கு இந்த ஆசைகள்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க ஃபஸ்ட்டு? சரி பண்ணிக்கலாம், என்ன உனக்கு தேவையோ அது பண்ணிக்கலாம். பாட போனாலும் நானும் கூடவே வரேன். நடிக்க போனாலும் நான் கூடவே 2 பேரும் போவோம். நடிச்சு முடிச்சுட்டு வந்துடலாம். அந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக தான் சப்போர்ட். ஆரம்பத்தில் இப்போது அங்கே சென்னை சைடு அங்கெல்லாம் ஓகேண்ணே, அங்கேயுமே இன்னுமே வந்துட்டு பொண்ணுங்களை வந்துட்டு மீடியா வேலைக்கே அனுப்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. சரி கல்யாணம் ஆகிற வரைக்கும் போய்க்கோ, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஓகே சொன்னால் போய்க்கோ அப்படின்ற லெவலுக்கு தான் இன்னுமே இருக்குது. இன்னமும் அந்தளவுக்கு டெவலப் ஆகலை அப்படிங்கும்போது. பட் நம்ம ஊரெலாம் இங்கே அந்தளவுக்கு டக்குன்னு விடவே மாட்டாங்க. முதல்ல சென்னைக்கு வேலைக்கே விட மாட்டாங்க. இதில் நடிக்கிறதுங்கிறதெல்லாம் கனவு தான் இன்னும் வரைக்குமே. அப்படிங்கும்போது எப்படி நீங்கள் எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் இருந்தது காரணம் என்ன? எங்கள் அம்மா சொன்னாங்க. அம்மாவா? வேணாப்பா அப்படின்னு சொன்னாங்க. வேணாம்மா நான் கூட போகிறேன், எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஷூட்டிங் போனாலும் சரி, எங்கே போனாலும் நான் இல்லாமல் அவங்க போக மாட்டாங்க. அவங்களே சரின்னு சொன்னாலும் நான் எங்கேயாவது ஒரு வேலை இருக்குனாலும் சரி இன்னும் 2 நாள் சென்று வரோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி அப்புறம் முடிச்சுட்டு 2 பேருமே சேர்ந்து போயிடுவோம். அங்கே போனால் அசிஸ்டண்ட் ஒரு ஆளை கூப்பிட்ருவோம், அந்த பையன் வந்துடுவான், நாங்கள் 2 பேரும் போயிடுவோம். ஷூட்டிங் முடிச்சுட்டு திருப்பி ட்ராவல் பண்ணி வந்துடுவோம். இப்போது நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, நீங்கள் அதை நிறைவேற்றுறீங்க, உங்கள் வீட்டில் வேணான்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் தாண்டி இங்கே நிறைய விஷயம் இருக்குண்ணே. அவங்கள எதுவும் சொல்கிறாங்க, அவங்களையும் சொல்லுவாங்க. சில பேர் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க, நடிக்க போகிற என்ன நீ நடிக்கலாம் போயிட்டு இருக்க, நம்ம வீடு என்ன அப்படிலாம் சொல்லி பேசுவாங்க. அவங்கள்ட்ட பேசுகிறத தாண்டி உங்கள்கிட்டையும் சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, என்ன ஒய்ஃப் நடிக்க போகிறாங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்களா? அப்படி சொல்லும்போது நீங்கள் அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இல்லை, நம்மள்ட்ட இது வரைக்கும் அப்படி கேட்டதில்லை. எங்கள் அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுக்கு எங்கள் அம்மா சொன்னதுக்கு அப்புறம் நாங்கள் 2 பேருமே ட்ராவல் பண்ணிக்கிறோம், போய்க்கிறோம், வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டோம். மற்றவங்கெல்லாம் வந்து யாருமே பரவாயில்ல நடிக்க போகிறாங்களா, சரி பரவாயில்ல, யார் கூட யார் நான் போகிறேன் கூட. நேரில் யாரும் சொன்னதில்லை, பின்னாடி பேசுவாங்கல்ல. நம்ம முன்னாடி பேசினா தானே நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பாக பேசுகிறவங்க பேசட்டும். பேசுகிறவங்க பழனி சொல்கிறாங்களே, ஏசட்டும் தூட்டட்டும், நம்மளுக்கு என்னவோ அதை பார்ப்போம். நான் கரெக்டாக இருக்கேங்கிறது என் மனசாட்சிக்கு தெரியும். இவங்க கூட இருக்காங்க, இதுக்கு மேலே என்ன வேணும்? என் பிள்ளைங்க, என் ஃபேமிலி, என்னையை நம்பி இருக்கிறவங்க, என்கிட்ட பேசுகிறவங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கும் தெரியும் என்னையை பற்றி. மற்றவங்க என்னவோ பேசிட்டு போகிறாங்க, அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ணோம்னா நம்ம அதே இடத்துல தான் இருப்போம். நம்ம ஒரு இந்த இடத்துலேருந்து ஒரு சக்ஸஸ் காட்டணும், அந்த இடத்துக்கு போகணுன்னா நம்ம அவங்க பேசிட்டு அவன் அந்த இடத்துல இருப்பான். நம்ம அந்த இடத்த கடந்து போகணுன்னா அவனை பேசுகிறத நம்ம காதில் வாங்கிக்காமல் நம்ம அந்த இலக்கடையத்தை நம்ம பார்க்கணும். அப்போ இதெல்லாம் விட்டுறணும். நீங்கள் உங்களுக்கு நம்ம நிறைய பேர் இப்போ எல்லாம் யோசிப்பாங்களே, நம்ம வீடு இப்படி இருக்குது, ஓகே நமக்கு வரப்போகிற ஹஸ்பண்ட் எப்படிலாம் இருக்க போகிறாரு அப்படிலாம் ஒரு இது இருக்கும்ல.
நீங்கள் அதெல்லாம் நினச்சி ரொம்ப பயந்தீங்களா? இதுக்கெல்லாம் இவர் சப்போர்ட் பண்ணுவாரா, நாம் எப்படி ஓப்பனாக இதெல்லாம் பேசுறது, இந்த மாதிரிலாம்? அதுவும் 15 வயசுல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சிங்கர் ஆனது. அந்த சிங்கர் ஆனது அப்படிங்கும்போது அதுக்கப்புறம்லாம் நீங்கள் அதை அவர்கிட்ட போய் சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு பயம்லாம் இருந்துச்சாக்கா, இல்லை ஃப்ரெண்டு மாதிரி அவர்? இல்லை, நான் இப்படி எனக்கு ஆசை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இவங்க ஃபஸ்ட்டில் வேணான்னு தான் சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா அவங்க பேசுகிறாங்க, அக்கா நான். அப்புறம் எங்கள் அண்ணனும் அக்காவும் எஃபெக்ட் போட்டாங்க. ஃபஸ்ட்டு அது அவங்க கூட்டி போய் எல்லாம் பண்ணது அவங்க தான். அதுக்கடுத்து ஸ்டேஜுக்கு நைட்டில் நான் ட்ராவல் ஆகணுங்கிறப்போ அவங்க வர முடியாது இல்லையா? அப்போ வந்துட்டு நம்மளோட வர்றது இவங்க தான் வர முடியும். அப்போ அவங்க ஃபேமிலி அவங்க அப்படி போய் கூப்பிட்டா வருவாங்க. இருந்தாலும் அவங்கள எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு, நம்மளுக்கு ஒரு இடத்த அவங்க வந்து பேசி இப்படி இப்போ சிங்கர்னு அறிமுகப்படுத்திட்டாங்க, ஸ்டேஜில் போய் பாட போகிறோம். அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டுருக்கப்போ இவங்க அப்புறம் என்னை அழைச்சிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ரெகுலராக எல்லா ஸ்டேஜுக்குமே வந்து கூட எனக்கு துணைக்கு வேணும்ல, நைட்டில் ட்ராவல் ஆகிறோன்னா இவங்களோடய போயிட்டு வந்துட்டு. அவங்க நடித்ததில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம், பிடிச்ச சீன்னா என்னென்ன? எல்லா படமுமே பிடிச்சிருக்கு. எல்லா படமுமே? ஆமாம், எல்லாமே வந்து தேசிய விருது வந்த படம் தான் பூராமே. ஆனால் எங்களுக்கு வந்து எந்த அவார்டும் கிடைக்காது. கிடைக்கும் கண்டிப்பாக, எல்லாருக்குமே அந்த உடனே ஒரு சில விஷயங்கள் நடக்காதுல்ல. கண்டிப்பாக உங்களுக்கான இது தள்ளி போயிருக்குன்னா இதோட நானே நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கேயா, இவ்வளோ படம் பண்ணியிருக்கோம், இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஒருவேளை சம்சாரி மகனால் எதுவும் அப்படி இல்லையோ. எங்கள் அப்பா வெத்தலைக்கார அறுமுகன்னு சொன்னால் தெரியும், மேட்டுப்பட்டி. அப்பா வந்து தோட்டம் வச்சுருந்தாங்க அந்த வில்லேஜில் இருந்தனால. ஸோ ஒரு வில்லேஜ்லேருந்து திண்டுக்கல் மண்ணிலேருந்து வந்தனால எதுவும் நம்மளுக்கு அந்த சக்ஸஸ் பாராட்டெல்லாம் கிடைக்கலையோ அப்படின்னு. அதான் நான் தான் சொன்னேன் ஆரம்பத்தில், இங்கே நிறைய விஷயம் இருக்குது அவார்டு கிடைக்கிறதுக்கும் அப்படின்ட்டு. மைனாவில் வந்து எதிர்பார்த்தோம் கிடைக்கும். அது எது பேரம் பேசி வாங்கிட்டேன். சிறை படத்தில் கூட இப்போ கை ஒடிஞ்சிச்சியா, அந்த சீனப்போ எனக்கு கை ஒடிஞ்சிச்சு. அந்த பையன் எசக்கின்னு தம்பி கேரக்டரு நைட் எஃபெக்ட் போயிட்டுருக்கு. பார்த்தா அந்த சீனில் அந்த பையனை சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வர மாதிரி சீனு. வாடானு ட்ரிங்க்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கான். ஹீரோவுக்கும் அவனுக்கு ஃபைட்டு வருது. இப்படி கையை பிடிச்சி இழுத்துட்டு இந்த காலரை பிடிச்சி இழுத்துட்டு வரப்போ அவனும் எதர்ச்சியாக தான் பாவம் நல்ல பையன், சும்மா அப்படி அவனும் அந்த நடிப்பு திறமையை காட்டணும்னு தான் இப்படின்னு தள்ளி விட்றப்போ நான் போயிட்டு அந்த ஸ்டெப்புக்கு கீழே போய் கையை அப்படி ஊனிட்டு அங்கனே ஸ்பாட்லேயே கை ஒடிஞ்சிருச்சு. அப்போது உடனே ஃபைட் மாஸ்டரு எனக்கு தெரிஞ்சவங்க அவங்கெல்லாம் முருகன்னு, ஐயோ அக்கா கை ஒடிஞ்சிருச்சுன்ட்டு கேமராமேன்லாம் கத்திட்டார். சீக்கிரம் டைரக்டர் கத்திட்டார், காரை கொண்டு வாங்க சீக்கிரம் அப்படின்னு. சல்லுன்னு கார் வந்துட்டு அந்நேரத்தில் 4 மணிக்கு நைட்டு ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அப்புறம் போயிட்டு வந்தோம். அந்த இதுலலாம் வந்துட்டு அந்த பொண்ணு நல்ல டைப்பியா, அனிஷ்மா. அந்த உரத்தில் கை அந்த மாட்டுக்கு இது பண்ணுறப்ப அந்த பொண்ணு வெளியே போயிட்டு ஏதோ வருவா, அப்போ அந்த புண்ணாக்கு ஆட் பண்ணி அடிக்கிற சீன்லாம் வந்து ஒரு 10 தடவை நாள் அடிச்சிருக்கு. அவள் என்ன பாப்பா என்ன சொல்கிறா, அம்மா நீ அடி அப்படிங்கிறா, புஷ்ஷுன்னு வீங்குது பயங்கரமாக. அப்புறம் பரவாயில்ல, அடித்து வலிச்சாலும் பரவாயில்ல, அடித்தாதான் அந்த டைலாக் நான் பேச முடியும். என்ன உனக்கு இப்போது நான் உனக்கு கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு பேசு. அந்த சீன்லாம் உண்மையிலே நேச்சுரலாக எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. அவங்களே பார்க்க ரொம்ப குட்டியாக இருப்பாங்க. நல்ல டைப். அது பொண்ணு இப்போ சக்ஸஸ் மீட்டிங் போனப்போ கூட வந்து ஹக் பண்ணி அதில் கூட சோசியல் மீடியாவில் இப்போ எல்லாமே எடுத்தாங்க. நல்லா விக்ரம் சார்லாம் வந்து என்னை பார்த்துட்டு அங்கே அந்த சீல்டு வாங்க போகிறப்போ, அம்மா வணக்கங்கம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசினார். பரவாயில்ல, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அங்கே சென்னை போயிட்டு சீல்டு வாங்குறப்போ வெற்றிமாறன் சார் தான் அந்த சீல்டை கொடுத்தாரு. லலித் சார் வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து கொடுத்தாங்க. லலித் சாரோட பையன்தான் ஹீரோ. அவன் நல்ல பையன், சாஃப்டாக அவன் பாட்டில் இருப்பான். என்னன்னா மாமியாவை கொஞ்சம் கை ஒடிஞ்சிருச்சே, என்ன மாமியா அப்படின்னு கேட்கல. அப்போ தானே பொண்ணு கொடுப்பான், அதனால தான் பொண்ணு கொடுக்குறேன். இப்போ உங்ககிட்ட யாராவது அடி வாங்கினாலும் சரி, விளக்கு மொத்தத்தில் அடி வாங்கினாலும் அவங்க பெரிய ஹீரோயின் ஆயிடுறாங்க, சக்ஸஸ் ஆகிடுறாங்க. ஹாப்பியா, அது ஹாப்பி. அதுக்கப்புறம் ஷூட்டிங் எல்லாம் நிறையா இப்போ அனுபவிச்சிருக்கேன். இப்போ ஆண்டவன் கட்டளை நான் போயிட்டு வந்ததே மணிகண்டன் சாருக்கு தெரியாது. மணிகண்டன் சாருக்கு இது மூலியமாக தெரிஞ்சால் தான். நான் ரிட்டன் வரப்போ எனக்கு இவருக்கு ஆக்சிடெண்ட். இந்த மொட்டியில் அந்த போல்டு உள்ளே இப்போ அந்த பஸ்ஸில் போகிறோம், வேலூர்லேருந்து வர்றோம். அங்கே வேலூர் ஷூட்டிங்கு முடிச்சுட்டு ஒரு ஹில்ஸில் விஜய் சேதுபதி சார், இவர் யோகி பாபு சார் எல்லாருமே இருக்கோம். ஒரு 3-4 ஷூட்டு முடிச்சுட்டு வர்றப்பே வந்துட்டு இங்கே பெரம்பலூர்கிட்ட ஆக்சிடெண்ட்.
அப்போ எனக்கு அந்த போல்டு பஸ்ஸில் இருந்து போல்டு உள்ள இந்த மொட்டியில் சொருகிருச்சு. தையல் போட்டிருக்கேன் நான். ஆனால் இதுவே மணிகண்டன் சாருக்கு இன்னைக்கு உங்கள் இதில் நான் பேசுகிறப்ப தான் தெரியும். இவ்வளோ நாளாக தெரியாது. அதாவது அவங்க நடிச்சிட்டாங்க, 3 நாள் கால் ஷீட்டு கொடுத்தாங்க, போயிட்டாங்க, அதுதான் தெரியும். ஆண்டவன் கட்டளை நான் நடிச்சிட்டு வரும்போதே எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அப்படியே எமர்ஜென்சி டோரை வச்சு எல்லாம் இறங்கி வந்தோம் கீழே. அப்படியே அந்த அரளிப்பூ செடியில் காலை நீட்டி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன், வலி தாங்க முடியாமல். இவ்வளோ இது நடக்குது இல்லை, என்னைக்காவது வேணாம்மா இது எங்கே பார்த்தாலும் ஒரு கவர்மெண்ட் வேலை இருக்குது உங்களுக்கு, எல்லாம் நீட்டாக இருக்கும்போது மறுபடியும் இது போய் ட்ரை பண்ணுமான்னு நீங்கள் சொன்னது இல்லையா? சொன்னதே இல்லை. தோணி இருக்கு. அவங்க சொல்கிறது என்ன, எனக்கு எனக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. ஆனால் எனக்குள்ள ஒரு வெறி, நடிக்கணும், நடித்து பேர் வாங்கணும். இன்னும் எனக்கு என்னைய வந்து நல்லா பிரபுசாலம் சார்லாம் நல்லா வேலை வாங்கிட்டார். இன்னும் நிறையா வந்து கேரக்டர்ஸு வந்து நல்லா பண்ணணும், ஒரு நல்ல கேரக்டராக இருக்கணும். வில்லியாகவே பண்ணினாலும் பரவாயில்ல, வில்லி கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். க்யூட்டாக பேசுகிறத காட்டிலும் அது எனக்கு நான் ரொம்ப விரும்பி பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன கேரக்டர்னு உங்களுக்கு அதாவது எல்லா கேரக்டரும் நடிச்ச பிடிக்கும், ஏன்னா அது வந்து உங்கள் ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால. ஓகே, இந்த கேரக்டர் வந்துச்சு, இந்த இது ஓடிச்சுன்னா நான் திரும்ப ரிமோட்டை வச்சு மாற்றி பார்த்துக்கிட்டே இருப்பேன், அந்த மாதிரினா என்ன கேரக்டர் உங்களுக்கு? மாயாண்டி குடும்பம். ஏன் உங்கள் ரியல் லைஃப்பில் உங்கள் வீட்டில் அப்படி தான் இருப்பாங்களா? இல்லை 4 பேர் நாங்கள் அண்ணன் தம்பி. யார் சோறு போட மாட்டாங்களா? நான் தான் லாஸ்ட்டு. இல்லை உங்கள் அண்ணனுங்களாம் வந்தால் எப்படி நடந்துப்பாங்க? எனக்கு வில்லன் தான். ஏன் அண்ணன் தம்பி ஃபுல்லாகவே எனக்கு வில்லன் தான். ஓ அப்படியா? இல்லை அதுக்காக தான் கேட்டேன். இதனால தான் சொல்லியிருக்காங்க போல, அந்த ரியல் லைஃப்பில் எப்படி இருக்கே அப்படி படத்தில் நடிச்சுட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள், எத்தனை பேர்? ஃபேமிலினா பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா. இவங்க கூட பிறந்தவங்க இவங்களோட 4 பேர் ஜென்ஸு, லேடிஸ் 3 பேர். இவங்க தான் கடைசி. எங்கள் வீட்டில் வந்துட்டு அண்ணன் 2 பேர், அக்கா 3 பேர், நான் தான் கடைசி. எல்லாம் அவங்கவுங்க விவசாய குடும்பம்தான். இப்போ பிஸ்னஸ் தனியாக பண்ணுறாங்க. கறிக்கடை, இவங்க ஃபேமிலி கறிக்கடை ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அதில் கூட நம்ம இவர் ராஜ்கபூர் சார் ஒரு தடவை சொன்னார் ஸ்டேஜில், அந்த மாயாண்டி குடும்பத்தில் கறிக்கடை கரமாக கொண்டு வந்து நடிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு. ஓகே, கசாப் கடையில் வெட்டு ஒன்று துண்டு நாள்னு பேசுகிற மாதிரியே பேசிட்டாங்க, டக்குன்னு டைலாக் அப்படின்னு. அவங்க ஃபேமிலி அது. நம்மளுக்கு நம்ம அப்பா வெத்தலை கொடிக்கா விவசாயி, வெத்தலைக்கார ஆறுமுகம், ஐஸ்கார ஆறுமுகம்னா மேட்டுப்பட்டியா ஃபேமஸ். ஓகே, உங்கள் ஃபேமிலி ஐ மீன் உங்களோட குழந்தைங்க எத்தனை பேர்? எனக்கு 2 பொண்ணியா. 2 பொண்ணுங்க. சாரதி தேசிகா, மருமகிங்க 2 பேர், அருண்குமார் விஜயகுமார். என்ன பண்ணுறாங்க உங்கள் பொண்ணுங்க? அவங்க எல்லாமே பிஸ்னஸ் பண்ணுறாங்கய்யா. இவங்க பெரிய பாப்பா எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க, சின்ன பாப்பா பிசிஏ முடிச்சுட்டு ஒரு ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, எல்லாரையுமே கரெக்டாக ஒரு மாதிரி நீட்டாக படிக்க வச்சுட்டு அந்த இதில் தெளிவாக இருந்திருக்கீங்க. கரெக்டாக இருந்தையா. அதுலலாம் என் பொண்ணுங்களும் இப்போ நாங்கள் ஒரு 10 நாள் இப்போ வாகை சூடாலாம் போய் 40 நாள் தங்கியிருந்தேன். அந்த 40 நாளுமே வந்து அம்மா என்ன சொல்லணும் அதை கேட்பாங்க. வெளியில் போகாதீங்கன்னா போகாமல் இருப்பாங்க. ஏன்னா நைட்லலாம் நான் வந்து ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு ரூம் போயிட்டு நான் நடிக்கிற அந்த இதில் எனக்கு தெரியாது. ஏன்னா கான்செப்ட் ஃபுல்லாக அவங்களுக்கு அதில் இருக்கும். அப்போ நான் எதையுமே யோசிக்க மாட்டேன், எதை பற்றி திங்க் பண்ண மாட்டேன். ஆனால் ரூம் போயிட்டு நம்ம கேரியரை கொண்டு வர்றப்போ அப்போ ஃபீல் பண்ணி அழுதுருக்கேன். நம்ம பாப்பாங்க 2 பேரும் அங்கே என்ன சாப்பிட்டாங்களோ என்னமோ. நாத்தனா எல்லாம் பார்த்துப்பாங்க, சொந்தக்காரங்க பார்த்துப்பாங்க, இருந்தாலும் நம்ம இருக்க மாதிரி இருக்காதுல்ல. பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டுலாம் போயிருக்கேன். என் பிள்ளைங்களோட அதிகமாகவே இல்லை நான் ஷூட்டிங் போயிட்டு ஆனால் இன்றைக்கி அதை நினச்சி நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சின்ன குட்டி பிள்ளையெல்லாம் ஒவ்வொருத்தவங்க இப்படி வளர்ப்பாங்க, அப்படி வளர்ப்பாங்க, இப்படி கொண்டு போவாங்க. ஆனால் இருக்கிறப்போ கரெக்டாக பண்ணிடுவேன். அந்த ஷூட் இல்லாதப்போ வீட்டில் இருப்பான்ல, அப்பா அவளுக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணிடுவேன். அதே மாதிரி அவளுக்கு எடுத்து சொல்லிடுவேன், அம்மா இப்படி தான், அம்மா போகிறேன், நீங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கணும். ஓகேம்மா. எவ்வளோ நாள் என் பிள்ளைங்க நான் ஷூட்டிங் கிளம்பி எல்லாம் லக்கேஜெலாம் வச்சுட்டு நிற்கிறப்போ தோப்பன்னு தண்ணி ஊற்றும். அப்புறம் என்ன, நானும் அழுகுவேன், அவங்களும் அழுகுவாங்க. அப்புறம் மனசே இல்லாமல் போயிட்டுருப்பேன். இருந்தாலும் சினிமா துறையில் ஒரு சாதிக்கணும். நிறைய இழந்திருக்கேன் நான். சின்ன சின்ன குட்டி ஆசைகள், சின்ன
கவலைகள், சில சில சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே இழந்திருக்கேன். எனக்கு என்னென்னா நடிக்கணும். எனக்கு உங்கள் சேனல் மூலயமா பாலா சார்கிட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சா. கண்டிப்பாக்கா. இதோட 3 வாட்டி சொல்லிட்டீங்க பாலா சார். அவங்க அக்காவுக்கு வந்துட்டு அந்த பாலா சார் படத்தில் நடிச்சாகணும். உங்களுக்கு என்ன ஆசை? அக்கா வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு படத்தில் நடிக்கணும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச யாராவது நடிகர்லாம் இருப்பாங்கல்ல, அது மாதிரி ஏதாவது ஆசை இருக்கா? பாலா சார் தான் நடிக்கட்டும், நம்ம கூட போயிடுவோம்ல. ஏன்னா அடிப்பார் அவர். அடித்தாலும் நடிச்சு காட்டு. அவர் அடிச்சு தானே வேலை. அடி வாங்குறதுக்குன்னு அனுப்புற மாதிரி இருக்கு. அவர் அடிச்சு தான் வேலை வாங்குறாரு. என்னன்னு கேளுங்க. பொன்னூனன் சார் என்னை அந்த சீனில் அடிக்கிறாரு மாயாண்டி குடும்பத்தாரில். அப்போ ஒரே புன்னகை பின்னாடி. என்கிட்ட கேட்டு தான் அடித்தார். சரியான அடி சொல்கிறல, அதே சிரிப்பு. நான் பண்ணாத உடனே அவர் தம்பி ரமேஷ் சார், இவர் அப்போ இளவரசன் சார் சொல்கிறாரு, என்ன நீங்கள் பண்ணாத அவங்க பண்ணுறாங்கன்னு ஒரு ஹாப்பியாக முகத்தில் அப்படியே பிரகாசமாக இருக்கு அப்படின்னு சொன்னார் இளவரசன் சார். ஏங்க சார் ஒம்பத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சந்தோஷப்படுறீங்க. ஒய்ஃப் அடி வாங்குறது பார்க்கும்போது ஒரு ஃபேமிலியாக ஒரு வார்த்தை கேட்டுட்டு அடிக்கிறாரு. ஃபேமிலியாக வாழணும். கண்டிப்பா 40 நாள் பக்கம் இருந்தேன். ஒரு ஃபேமிலியாக இருந்துச்சு. கேமராமேனு மாயாண்டி குடும்பத்தார் கேமராமேனு திண்டுக்கல் தான். பரணி சார் அவங்க திண்டுக்கல் தான். இங்கே தான் இருக்காங்க. இப்பயும் ஒரு படத்துக்கு ஸ்டில்லு குமார் கூப்பிட்டு பரணிகிட்ட பேசி, பரணி ஏன்ட்ட கூப்பிட்டு இப்படி ஃபோன் நம்பர் கேட்குறாங்க, முருகா கொடுக்கவா, கொடுங்க நீங்களே பேசுவாங்க. அவங்களே பேசுவாங்க. எங்கள் 2 பேர்த்திட்டையுமே எல்லாருமே நல்லா பேசுவாங்க. என்கிட்டையும் மரியாதையாக பேசுவாங்க. எனக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சாலும் அவங்க ட்ரை பண்ணி எனக்கு கால் பண்ணி ஒன்று சொல்லுவாங்க, இல்லைன்னா என் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு இப்படி கொடுத்துருக்கோம்ப்பா பேசிக்கன்னு சொல்லுவாங்க. அந்த மரியாதையெல்லாம் இருக்கும். ஓகே, அதெல்லாம் நம்ம வச்சுக்கிறது பொறுத்து. அதான் நம்ம வச்சுக்கிறது. சீரியஸா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் யாருன்னு? ரஜினி சார். ஓகே, ரஜினி சார் படத்தில் அவங்க நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? அதெல்லாம் சொன்னதில்லை. வாய்ப்பு கிடைச்சால் போய் நடிச்சிருவோம். வாய்ப்பு கிடைச்சா. ஓகே, சூப்பர்ண்ணே. சீரியஸாக அக்கா நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஏதாவது ஒரு விஷயம் சினிமாவில் இந்த அளவுக்கு இது பண்ணியிருக்கேன், இப்போ ஓரளவுக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை உங்களை மாதிரி இந்த மாதிரி ஊர் சைட்லேருந்துலாம் வராங்கல்ல நிறைய பேர், இப்போ தாய் கல்வி படத்தில் நடித்தவங்களாம் கூட. அவர் பொண்ணுக்கு நானே கால் பண்ணேயா, அதான் மீனானு ஆமாம் தாடி கொம்பளே ஏதோ இருக்குன்ட்டு நானே நம்பர் வாங்கி நானே கால் பண்ணேன், என்கரேஜ் பண்ணலான்ட்டு. அது தாய் கல்வியில் ஒரு கேரக்டர் பண்ணி அந்த மருமகளாக நடித்தவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஊர் சைடில் இந்த திருமங்கலத்தில் ஒருத்தவங்க எல்லாம். இப்போ அந்த மாதிரியான ஊர் சைட்லேருந்து வரவங்களுக்குலாம் என்ன சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு திறமை இருக்கா, எப்படி அதை வெளிப்படுத்தணுமோ படுத்துங்க. நல்லா தயக்கம் வேண்டாம், பதட்டம் வேண்டாம், இன்னார் சொல்லுவாங்களேங்கிற அந்த கான்செப்ட் சுத்தமாக வேண்டாம். அதை தூக்கி போடுங்க குப்பையில். நம்ம ஒரு இலக்கு அடையணும் அப்படின்னா அந்த இது மட்டும் வச்சுக்கோங்க. அப்படி வாங்க, இங்கிட்டு பார்க்காதீங்க. இங்கிட்டு பார்த்துட்டிங்கன்னா ஸ்லிப் ஆகிடுவீங்க. நேராக போயிருங்க, நேராக ஜெயிங்க, நேராக சக்ஸஸ் பண்ணி நல்லா வாங்க. இவர் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்க? அக்கா சீரியஸாக, ஏன்னா நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், இன்டர்வியூ எடுத்திருக்கோம். சில பேர் வந்து இன்டர்வியூக்கே அலோவ் பண்ண மாட்டாங்க, வர மாட்டாங்க, வந்து உட்காரவும் மாட்டாங்க, எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டு எடுத்துகிட்டு போயிருங்கப்பா அப்படின்றவாங்க. அந்த மாதிரிலாம் கூட நான் பார்த்துருக்கேன். அப்படிங்கும்போது இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் அதை எந்த அளவுக்கு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கே நன்றி சொல்லியிருக்கீங்களா, இல்லை தேங்க்ஸ் சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கேன். வெளியில் இவங்கள்ட்ட பேசுனதில் வெளியில் சொல்லியிருக்கேன். அவங்க எனக்கு வந்து இப்போ கல்யாணம் ஆகிட்டு அவங்க பார்த்து போவேன்னா என்ன பண்ண போகிறோம்? அதெல்லாம் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத, என்ன நடிக்க போகிற, பாட போகிற அப்படின்னா என்ன பண்ண போகிறோம்? ஆனால் அதுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணது வெளியில் சொல்லியிருக்கேன். அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு ஒரு பாதுகாவலர், கணவர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பாதுகாவலர். எப்படி கூப்பிடுவீங்க நீங்கள்? ஏன்னா என்கிட்டயே வந்துட்டு இந்த சார் தான் வந்துட்டு சார் 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 நீங்கள் அதெல்லாம் பேசணும். ஐயா 15 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என்னத்தையா கூப்பிட போகிறோம்? அப்போல்லாம் என்னன்னே தெரியாது. போங்க அவ்வளோதான், அப்படி தான் கூப்பிடுவீங்க. இப்போ வரைக்குமே அப்படி தான் இருக்குது. ஓகே, ஒரு நாள் வந்துட்டு ஒரு ஒரு பேர் சொல்லி சண்டை வந்தா என்ன அப்படிமே அவ்வளோதான். இல்லை கதை நான் அந்த படத்தில் பார்த்த பூவிதா அவங்க வந்துட்டு என்னைக்காவது வரும் பிரிச்சு எடுத்துருவேன். எடுத்துருவீங்களா?
இவர் பார்த்தாலே எனக்கு ரொம்ப நீங்க வேற இல்ல, எனக்கு இவரை பார்த்தா கூட நீங்க கூட கொஞ்சம் சாஞ்சில உட்காந்துருக்கீங்க, அவர் இப்படியே தான் உட்காந்துருக்காரு, அதுதான் கேட்டேன். இப்படியே தான் எல்லா பக்கம் போய் நல்ல பேர் வாங்கிக்கிறது. நடிப்பு நான் இப்போ வெளியிலே என்ன தோணுன்னா, அவங்க வந்து என் கண்ட்ரோலில் இருக்க மாதிரி காட்டிக்குவார். அது உண்மை அது இல்லை, இல்லை, அது கிடையாது. நத்திங். அவரு கண்ட்ரோலில் தான் நம்ம இருக்கணும்னு நினைப்பாரு. ஓ, நான் ஒரு சில நேரம் உடச்சி வெளியே வந்துடுறேன், என்னவோ பண்ணுங்க அப்படின்ட்டு. ஒரு சில நேரம் சரி ஓகே அதெல்லாம் கடந்து வந்துட்டயா, சின்ன வயசுலேயே தெரியல இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணுங்கிறதெல்லாம் தெரியாமல் எப்படி வந்தேன்னு எனக்கே தெரில. அப்படிங்கிறப்ப இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு, இன்னும் போய் என்னத்தை போய் பேச போகிறோம். ஓகே. இது ஆனால் ஒரு யூனிவர்சல் ட்ரூத் மாதிரி தான்க்கா, இது உலகம் பூரா இதுதான் நடக்குது. அதுதான் சீரியஸாக்கா அக்கா, நான் இப்போ இன்னும் குழந்தைங்க லைஃப் அப்படி போயிடும் அடுத்தடுத்து சீக்கிரமே. எனக்கு அதாவது நான் நினச்சேன் அமலாபால் வந்து அம்மாவா நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா உண்மையான இதுலேயே அந்த டைமில் இவங்க அம்மாவாக இருந்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. உங்களோட இந்த சந்திச்சதாக இருக்கட்டும், உங்களோட அந்த வாழ்க்கை பயணமாக இருக்கட்டும், தென் உங்களோட இந்த ஒரு கப்பல் இதாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தென் அடுத்தடுத்து இன்னும் நிறைய வெற்றிகள் உங்களை வந்து சேரணும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப டேலண்டடான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கும்போது, அதுவும் ஊர் சைட்லேருந்து நீங்கள் ஒரு சென்னை வந்து சாதிக்கிறீங்கன்னா அதுவும் சாதாரண விஷயம்லாம் இல்லை. அப்படிங்கும்போது இன்னும் நிறைய வெற்றிகள் உங்களை வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து வாழ்க்கையில் அடிபட்டிருக்கோம், நிறையா அனுபவம் கொடுத்துருக்கு, கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ எல்லா இடத்துலையுமே கற்றுக் கொடுத்துருக்கு. அது இல்லாமல் வந்துட்டு நம்ம கலைத்துறையிலையும் நிறையா அவங்களும் நம்மளுக்கு நல்ல பாடங்கள் நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஊர் இப்படி வெளியில் போகிறப்ப கூட என் கலைஞர்களை அலட்சியமாக பேசுகிறது, நானும் அதில் உட்பட்டு தான் வர்றேன். ஒரு ஊர்களுக்கு போனால் மற்ற ஏதாவது திருவிழாக்கள் ஏதாவது நம்ம போகிறப்போ சக கலைஞர்களை வந்து அலட்சியமாக பேசாமல் அவங்க வீட்டில் ஒரு பொண்ணாவோ அவங்க வீட்டில் ஒரு நபராக பாவித்து அவங்களுக்கு தேவையானதை செஞ்சாலே உண்மையிலே எல்லா கலைஞர்களுக்கும் மனநிறைவு நிறைய கிடைக்கும். ஆமாம், அவங்கள வந்து அலட்சியப்படுத்தாமல் இருந்தாலே போதும். என்கரேஜ் பண்ணுறோம் பண்ணலாம், அது அப்பாற்பட்டது. ஆனால் யாரையுமே என்னை பொறுத்தளவுக்கு என்னையாக இருந்தாலும் அலட்சியப்படுத்தாதீங்க. நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அட்லீஸ்ட் நான் கஷ்டப்பட்டு நான் ஒரு திறமையை கொண்டு வரேன் வெளியில், அதை உடச்சி நான் வெளியே வர்றப்போ என்னையை வந்து டவுன் பண்ணி அலட்சியப்படுத்தி உறவுகளாக இருக்கட்டும், இல்லை கூட இருக்க ட்ராவல் ஆகிறவங்க, வெளி உலகத்தில் இருக்கிறவங்க, இல்லை எல்லா இடத்துல இருக்கவங்களும், இது பொதுவாக காமனாக நான் பேசுகிறேன். எல்லாருமே வந்து அலட்சியப்படுத்தாமல் ஒரு பார்க்குறதே ஒரு கண்ணோட்டத்தில் அவங்கள கலைஞராகவும் ஒரு நல்ல மனிதர்களாகவும் பார்த்தாலே சிறப்புயா. கண்டிப்பாக அக்கா. இப்போது இந்த முன்ன சொல்லியிருந்தீங்கல்ல, மேனேஜருக்கெலாம் வந்து நான் கொடுத்தது கிடையாது அப்படிங்கும்போது, அப்போ அவங்க சொன்னாங்க என்னைக்காவது நீ இன்னும் அதிகமாக சம்பளம் வாங்கும்போது நீ எனக்கு பார்த்து கொடு அப்படின்னு சொன்னாங்கல்ல. அந்த சம்பளம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமாக்கா? இவ்வளோ ஏற்றணும், 2-3 இத்தனை படம் பண்ணியிருக்கமே, இவ்வளோ ஏற்றிக்கலாம், அந்த இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? விவரம்லாம் தெரிஞ்சிச்சா? இல்லை ஏன் கேட்குறீங்க? வேலாயுதம் படத்துக்கும் மைனா வந்தப்போ விஜய் சார் படம் வேலாயுதம், வீரம் படத்தில் தலை படம், தலை ஃபேன் நான். அவருக்கும் கூப்பிட்றாங்க விதார்த்து, ஏக்கா சம்பளத்தை கூட வாங்குங்கக்கா, நீங்கள் ட்ரெண்டிங்கில் இருக்கீங்கக்கா, பயங்கரமாக பீக்கில் இருக்கீங்க அப்படின்ட்டுச்சு. நான் சரின்ட்டு நம்மளும் கேட்போன்னு கேட்டு சம்பளத்தை கூட கேட்டு வாய்ப்பு போயிடுச்சியா. எவ்வளோ கேட்டீங்க நீங்கள் போயிட்டு? அவ்வளோ எவ்வளோ வாங்கிட்டு இருந்து எவ்வளோ கேட்டீங்க? அதான் சம்திங் எவ்வளோ மோஸ்ட்லி என்னையா மிஞ்சி போனால் 20-25 ரூபாக்குள்ளே டே பேசுகிறதாயா. 15-25 ரூபாக்குள்ளே பேசுவாயா, அதுக்கு மேலே போக மாட்டேயா. 1000 அதுக்கு மேலே படம் எப்படி நம்மளுக்கு கிளிக் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து அப்புறம் ஒரு நாளைக்கு 25,000 அந்த டைமில் அது மேனேஜருக்கு கொடுக்கணும்னு ஆசை தான். அவரே பாவம் நல்ல மனுஷன் வேணான்ட்டாரு. நான் ஓரளவுக்கு பொசிஷனுக்கு வரணும்னு நினைக்கிறப்ப அது என்னையால் அதை ஃபாலோ பண்ண முடியல. அடுத்து இந்த ஸ்கூல் வேலை அப்படின்னு போனேன். நான் அடுத்து நிறையலாம் வந்தால் சாரை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுவேன், கேரவன் அருணாச்சலத்தை. ஓகே, அது ஒரு நன்றி இருக்குல்ல. கண்டிப்பாக. இது அதான் அந்த 1000 சம்பளம் அஜித் சார் படம்னா கொடுத்துருப்பாங்களே. அவ்வளோ அஜித் சார் படத்துக்கு நான் வேணான்ட்டேனே, விதார்த்து தானே. இல்லைக்கா நீங்கள் சம்பளம் கேளுங்க அப்படின்னு, சம்பளத்தை கேளுங்கன்னு சொல்லி என்னை வீட்டில் உட்கார வச்சுட்டேன். அப்படி அவர் ஒரு நாள் அதான் குயிக்கோ படத்தில் நல்லா சொன்னப்பா நீ அப்படின்னு, நீ சொன்னோன்னே நான் இதை பேசாமல் தலையவாது பார்த்துட்டு வந்திருப்பேன். அது நடிச்சதுக்கப்புறம் சம்பளம் ஏறி சம்பளத்தை ஏற்றிருப்பாங்க. அப்புறம் என்னோட கேரக்டர் தான் அவங்க ஜுஜாத்தா பண்ணாங்க. பேர நான் பண்றது எப்படி போய் சிக்கிட்டேன் பாருங்க. சீரியஸா நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டேங்கக்கா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. ரொம்ப நன்றி.
இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன் சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா.